ஹாய் செல்ல குட்டீஸ். இப்போ நம்ம யானை சிங்க கதை தான் பார்க்க போறோம். ஒரு அடர்ந்த காடு, அதுல ஒரு யானை ஜாலியா நடந்து வந்துட்டு இருந்துச்சான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டான். பள்ளத்துல விழுந்த யானைக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. மேலே ஏற ரொம்ப ட்ரை பண்ணுச்சான். ஆனா அதால யாரோட ஹெல்ப்பும் இல்லாம மேலே ஏறவே முடியலையா. சரி, யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோன்னு, நான் பள்ளத்துல விழுந்துட்டேன், யாராவது என்னை காப்பாத்துங்களேன்னு கத்தி கத்தி பார்த்துச்சான். அந்த வழியா ஒரு சிங்கம் நடந்து வந்துச்சான். என்ன யானையா சுத்த மாதிரி இருக்கேன்னு பள்ளத்துல எட்டி பார்த்துச்சான். என்ன யானையாரே, பள்ளத்துல விழுந்துட்டீங்களான்னு யானை சிங்கத்தை கேட்டுச்சான். ஆமா சிங்கராஜா, என்னை காப்பாத்துங்கன்னு யானை சொன்னிச்சான். ஏன் யானை சிங்கத்தை ராஜான்னு கூப்பிட்டுச்சு? காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம் தானே குட்டீஸ். உடனே சிங்கம், இந்த காட்டுலயே பலசாலி நீங்க தான் யானையாரே, இந்த காட்டுல உங்களை காப்பாத்த யாருமே இல்லை அப்படின்னு சிங்கம் யானை கிட்ட சொன்னிச்சான். ஆனா சிங்கத்துக்கு யானையை அப்படியே விட்டுட்டு போகவும் மனசே வரலையாம். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப யோசிச்சாங்களாம். உடனே ஒரு ஐடியா கிடைச்சுதான். சிங்கம் பக்கத்துல இருக்கிற பாறைய ஒன்னா பள்ளத்துல உருட்டி விட்டுச்சான். யானையும் அந்த பாறை மேல ஏறி ஏறி பள்ளத்துல இருந்து வெளியே வந்துருச்சான். அப்புறம் யானையும் சிங்கமும் மகிழ்ச்சியா காட்டுக்குள்ள போயிட்டாங்களாம். இந்த கதையில ரெண்டு நீதி இருக்கு குட்டீஸ். ஒண்ணு, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா யோசிச்சு முடிவு பண்ணா கண்டிப்பா அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். அடுத்த நீதி என்னன்னா, யாராவது ஆபத்துல இருந்தா அவங்கள பாதியிலே விட்டுட்டு போகாம நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம அவங்களுக்கு பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ். நெக்ஸ்ட் ஸ்டோரியில மீட் பண்ணலாம். டாடா, பை குட்டீஸ்.